6-7 காட்டு யானைகள் உள்ள பூந்து பூரா நாசம் பண்ணிருச்சுங்க. மின்வேலி ரொம்பவுமே நேத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே சேதப்படுத்திருச்சு. தக்காளி பாத்தீங்கன்னா ஒரு 2 ஏக்கரா போட்டுக்குங்க. அதுல 1 ஏக்கரா பயிரை வந்து சுத்தமாவே இது பண்ணிருச்சுங்க நைட்டு பூந்து. அதுல கோவை கரடிமடை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள விவசாய தோட்டங்களுக்குள் கடந்த சில நாட்களாக இரவு நேரத்தில் முகாமிடும் 5க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் தக்காளி, கொத்தமல்லி, பப்பாளி உள்ளிட்ட பயிர்களை சேதப்படுத்தியதாக கூறப்படுகிறது. நீண்ட நேரம் போராடி யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டிய வனத்துறையினர் அவற்றின் நடமாட்டத்தை 4 குழுக்கள் அமைத்து கண்காணித்து வருகின்றனர். வணக்கங்க, நாங்கள் கோவை மாவட்டம் தீத்திவளையத்திலிருந்து பேசுறோம். இங்க பாத்தீங்கன்னா நேற்று நைட்டு பாத்தீங்கன்னா சுமார் ஒரு 6-7 காட்டு யானைகள் உள்ள பூந்து தக்காளி காடு, மற்ற பப்பாளி தோட்டங்கள் எல்லாம் பூரா நாசம் பண்ணிருச்சுங்க. மின்வேலிகளை பூரா மிதிச்சு ரொம்ப நாசம் பண்ணிருச்சுங்க. அது பார்த்தா பின்னாடியே காட்டுப்பண்டிகள் தொந்தரவுங்க. எத்தனையும் வந்து அரசு வந்து போர்க்கால நடவடிக்கையில எங்களுக்கு விவசாயிகளுக்கு கொஞ்சம் உதவி பண்ணணுங்க. இது விரட்டுக்கு வனத்துறையினரும் உதவி பண்றாங்க. இருந்தாலும் இது பத்தாதுங்க. அவங்களுக்கான ரோந்துக்கான வாகனங்கள் இல்லை, சரியா கரெக்டா டைமுக்கு வந்து இது பண்ண முடியறது இல்லை. நாங்களும் விவசாயிகள் எல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி தான் பண்றோம். அதனால அரசு வந்து எங்களுக்கு உரிய இழப்பீடு வந்து பண்ணி கொடுக்கணும். இருக்கு ரொம்பவுமே நேத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே சேதப்படுத்திருச்சு. அதனால இது அரசு வந்து போர்க்கால நடவடிக்கையில தக்க நடவடிக்கை எடுத்து கொடுக்குமாறு கேட்டுக்கிறேங்க. இது சுமார் ஒரு 6 மாத காலமா இருக்குதுங்க. இப்ப இடையில ஒரு மாத காலமா இல்லாம இருந்து திருப்பி ஆரம்பிச்சிருச்சுங்க. இது வந்து அரசு வந்து கம்ப்ளீட்டா இல்லாம இதுக்கு ஒரு துரித நடவடிக்கை எடுத்து கொடுக்கணுங்க. தக்காளி பாத்தீங்கன்னா ஒரு 2 ஏக்கரா போட்டுக்குங்க. அதுல 1 ஏக்கரா பயிரை வந்து சுத்தமாவே இது பண்ணிடுச்சுங்க நைட்டு பூந்து. அதுல இருக்கிற இந்த திருப்பி அது ரெடி பண்ணனால எங்களுக்கு பொருட்செலவு அதிகமாகுங்க. அதனால ரொம்பவுமே நாங்க இழப்பீடு சந்திச்சுட்டு இருக்கிறோம். இதுக்கு வந்து தக்க உதவி வந்து அரசாங்கம் ஒரு சன்மானம் கொடுத்தே ஆகணுங்க. இதுக்கு வனத்துறையினர் வந்து பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அரசின் கவர்மெண்ட்ல ஏற்றி இது கண்டிப்பா பண்ணி கொடுக்கணுங்க விவசாயிங்களுக்கு.